இங்க இந்த பிளேஸ்ல எனக்கு யாரும் இல்ல. இந்த இண்டஸ்ட்ரியில யாரும் தெரியாது. அப்பா டீ கடையில் வேலை பார்த்தவர். ஆனால் அவர் என்ன சினிமாவில் போய் ஹீரோ ஆகணும் அப்படின்னு எல்லாருக்கும் வணக்கம். First of all, thank you Press and Media இங்க வந்ததுக்கு உங்க டைம் எடுத்து. Let me start off with thanking Varsha ma'am for casting me into this project. So நான் ஆடிஷன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்ததுக்கப்புறம் it was new to me, and then I would like to thank our director sir for treating me so well, and ஒரு இடத்துலையும் I don't think I made him angry or didn't act well. So thank you for making me a part of this film. And thank you producer sir, and production ரொம்ப 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 நல்லா பார்த்துக்கிட்டாங்க. I had no complaints at all. I loved coming to set every day. I loved shooting here. And all my co-actors, Kumaran, Payal, Kavita ma'am, thank you so much for being so sweet to me. நான் படம் இன்னும் பார்க்கல, ஆடியன்ஸோட பார்க்கலான்னு, பட் ஐ லவ் த ட்ரெய்லர் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் வில் லவ் இட் டூ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிவாரி வந்து இப்போ சொன்னார். பட் என்னன்னா, எங்கே போனாலுமே நான் வந்து என்ன செல்ஃப் இன்ட்ரோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 2-3 படம் நடிச்சிருக்கேன். ஆனால் இப்படி பண்ணால் தெரியும். முடி கொட்டுது, மறந்துக்குதா, இருக்குன்னா இருக்குன்னு சொல்லி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி, இந்த டைலாக் சொன்னால் மட்டும்தான் நான் ஆக்டர்னே தெரியும். ஸோ அதனால எங்கே போனாலும் அது பண்ண வேண்டியதாக இருந்தது. படமும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நிறைய படம் கிடச்சிது. ஆனால் இவர் ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணி கிளி மாதிரி பண்ண வேண்டாம், நம்ம ஒன்று பண்ணலாம், அதை எனக்காக பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ணி கொடுத்தேன். நான் ஒரு ஹாப்பியாக இல்லையா கூட எனக்கு அந்த நடிக்கும்போது கூட தெரில. இப்போ குமரன் சார் சொன்னார், படம் பார்த்துட்டேன், நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. எனக்கு அவர்கிட்ட தான் அது சொன்னது ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கு, எல்லாரும் சொல்கிறாங்க. நான் இன்னும் பார்க்கல. கண்டிப்பாக நான் நல்லா தான் இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் அதே மாதிரி எல்லா பெரிய படத்துக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த சின்ன படத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் ப்ரொடியூசர் வந்து இப்போ பார்த்தீங்களா, ட்ரெய்லரு எல்லாமே ஒரு கரெக்டாக ஒரு என்ன சொல்கிறது, எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு இதில் எல்லாம் பிளான் பண்ணி எப்படி நடக்கணுமோ அதே மாதிரி தான் ஷூட்டு எல்லாமே நடந்தது. நான் ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ண அவரை, அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் மீட் பண்ணுறேன். ஆனால் எல்லா விஷயமும் கரெக்டாக நடந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. குமரனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சீரியலில் நடித்து பார்த்துருக்கேன், எல்லாம் பார்த்துருக்கேன். பட் ஆனால் அவர்கிட்ட அப்படி ஒரு டேலண்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஒர்க் பண்ணும்போது தான் நிறைய விஷயம் நான் பார்த்தேன். இப்போ இப்படி இதெல்லாம் பண்ணுவாரா, இப்படிலாம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட இருந்து அப்போ தான் நானே பார்க்குறேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ. இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் செய்யணும். ஆனால் நிக்கில் சார் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், பெரிய படமானாலும் சரி சின்ன படமானாலும் சரி ஒரே மாதிரி டீல் பண்ணுவார். நிக்கில் சார் நிகர் நிக்கில் சார் தான். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்ததுக்கு தேங்க்யூ. And thanks again, director sir Balaji sir, DOP Jagdish, producers, and Kumaran, best wishes. You should shine as a shining star. So in the team kuda work பண்ணதுக்கு ரொம்ப thanks. And Varsha ma'am, thanks a lot. And this is Balaji sir in ஒரு திரை முயற்சி. ஸோ எல்லாரும் அதை பார்த்து வெற்றி படமாக நம்ம தரணும். தேங்க்யூ. பாலாஜி வேணுகோபால் டைரக்ஷன் நடிக்கிறது, நிக்கில் டைரக்ஷன் நடிக்கிறது இன்னும் கஷ்டம். எல்லாருக்கும் வணக்கம். பாலாஜியுடன் எனக்கு இது 2வது ப்ராஜெக்ட். இது பாலாஜி கதை சொல்லும்போது இது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், யார் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், யாத்திசை பண்ணவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே ரொம்ப நல்ல விஷயம், சரின்னு சொன்னேன். ஏன்னா அந்த படத்தை அவ்வளோ மெட்டிகுலஸாக எடுத்து அவ்வளோ பிரமாதமாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணி அதை எல்லாரையும் பார்க்க வச்சாங்க, எல்லாரையும் பேச வச்சாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. பாலாஜி என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை அப்படியே எடுத்திருக்காரு. இது வந்து கதைன்னு சொன்னால் ஒரு குடுத்தனக்காரனுக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் இருக்கிற பிரச்சனை, அதுதான் அடிப்படையாக இருக்கும். அது வீட்டுக்குள்ளேயே சில நாட்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஒரு வீட்டுக்குள்ளே இந்த ரூம் அந்த ரூம் அப்படின்னு பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு பெரிய நல்ல டெப்த்தும் வெரைட்டியும் கொடுக்கறது கஷ்டம். அதை ஜெகதீஷ் வந்து ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப வேகமாகவும் பண்ணார். நீங்கள் எல்லோரும் பார்க்க தான் போகிறீங்க, நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி இதை அப்புறம் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லி ஆகணும். ஸ்ரீனிவாசன், ரவி அண்ட்
அவங்க எல்லாருமே வந்து எல்லா நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாங்க. எங்களுக்கு தேவையானது அனைத்தையுமே செஞ்சு கொடுத்தாங்க. எந்த ஸ்ட்ரெயினும் கிடையாது. அது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்கக்கிட்ட அப்போவே சொன்னேன், இப்போது மேடையிலையும் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் காரணமான எங்கள் தயாரிப்பாளர் அவர் யாத்திசை எப்படி கொண்டு போய் சேர்த்து அனைவரையும் வியக்க வைத்தாரோ அதே போல் இந்த படத்தையும் கொண்டு சேர்ப்பார் உங்களுடன் சேர்ந்து என்று நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம். அடுத்த படத்துடைய பேர், அந்த படத்தில் ஹீரோ யாருன்னா குமரன், கூட குமரவேல், கூட ஜிஎம் குமார் அண்டு காமெடியன் பால சரவணன். எல்லாத்துக்கும் மேலே இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணம் எங்கள் அண்ணன் நிக்கில் முருகன். இதுக்கு மேலே நான் வந்து இதுக்கு மேலே நான் முருகன் கிட்ட கேட்க முடியாதுன்ற லெவலுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் ஆடியன்ஸ்க்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நல்ல திரைப்படங்களை நீங்கள் ஊக்குவிக்கிறதுக்கு என்றைக்குமே மிஸ் பண்ணதில்லை. ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படம் எப்படி இன்னைக்கு வந்து பல நம்பிக்கையான கதவுகளை திறந்து விட்டுருக்கோ, குமார சம்பவம் மாதிரியான படைப்புகளுக்கும் அதே ஆதரவு கொடுக்கும்போது அது மிகப்பெரிய வாசல்களை, மிகப்பெரிய கிரியேட்டர்ஸை, மிகப்பெரிய நடிகர்களை கொண்டு வரும். அந்த ஒரு வேலையை நீங்கள் கண்டிப்பாக ஆடியன்ஸ் பண்ணுவாங்க. அண்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ப்ரெஸ்ஸை ரொம்ப பெருமைப்படுத்துகிற ஒரு படமாக இது இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலியோட, உங்கள் குழந்தைகளோட நீங்கள் வந்து பார்க்குற ஒரு ரொம்ப ரொம்ப கண்ணியமான, நேர்மையான, ரொம்ப என்டர்டெய்னிங்கான, என்ஜாயபுளான படமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக ஆடியன்ஸ்க்கு என்னோட ஒரே ரிக்வெஸ்ட் என்னென்னா, இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த படம்லாம் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். லக்கி மேன் பார்த்துருங்க, யாத்திசை பார்த்துருங்க. ஏன்னா ஒரு நல்ல படம் கொடுத்த டைரக்டரும் நல்ல படம் கொடுத்த ப்ரொடியூசரும் சேர்ந்து இன்னொரு நல்ல படம் தான் கொடுப்பாங்கன்னு நீங்கள் நம்புறதுக்கு அது ஒன்று தான் ஒரே வழி. சரியா? வேற நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்டு எண்டிங்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்த பண்ணி முடிக்கணும் அப்படின்னு இருக்கும். அது என்ன அப்படின்னா, நான் முன்னுக்கு வரும்போது என்னை தட்டி கொடுக்கறதுக்கோ என்னை வந்து வழி நடத்துறதுக்கோ ரொம்ப பேர்லாம் இல்லை, கைப்பிடிச்சு தூக்கி விடுறதுக்கு. இன்னி வரைக்கும் எனக்கு ரொம்ப சோல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது என்னுடைய அருமை நண்பர் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். ஸோ ஜிவி பிரகாஷ் சொல்லி தான் இந்த படத்தில் சக்தி பாலாஜின்னு ஒரு சூப்பர்பான ஆக்டர் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அவர் 2-3 படம் நடிச்சிருக்காரு. அவர் இறுதி சுற்று, அதுக்கப்புறம் வந்து சூரரை போட்டுறதுலாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் நான் கூப்பிட்டேன்ன உடனே வந்து ஒரு பியூட்டிஃபுல் விச்சுன்னு ஒரு கேரக்டர் பண்ணார். ஸோ ஜிவி சொன்னால் அது கரெக்டாக இருக்கும்னு நம்புற ஒருத்தர் தான். ஸோ ஜிவி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம், என்னைக்காக இருந்தாலும் நீ உன்னோட வேலையை பண்ணிட்டே எங்கேயாவது யாராவது ஒருத்தர் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஊக்கம் எனக்கு கொடுத்த நண்பர் ஜிவி தான். ஸோ இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே அது இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ ஒரு 20 ஆண்டு கால நட்பு எங்களுக்கு. அந்த மாதிரி ஜிவி எனக்கு கொடுத்த ஊக்கம், எனக்கு நல்ல டைம் வரும்போதெல்லாம் ஜிவி வந்து கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ ஒருத்தருக்கு நல்ல டைம் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ குமரனுக்கு நல்ல டைம் வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆன் தட் நோட் ஐ ரியலி வாண்ட் டு விஷ் குமரன், உனக்கு நல்ல டைம் வந்துருச்சு. அந்த டைம் இங்கேருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பட்டையை கலப்புற என் தலைவர் சித்தார்த், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரசன்ட் மீடியா, தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். அண்ட் கண்டிப்பாக குமார சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படைப்பாக கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். உங்கள் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு கிவ் டு அஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது. ஸோ இப்போ மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு காரணம், as in for me, it is because of Varsha. Thank you so much, because அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிடைக்குதுன்னா, I am not from this place. ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் இன்ட்ரடக்ஷன் அண்ட் லீட் டெஃபினட்டாக ரொம்ப 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 முக்கியம். அண்ட் வர்ஷா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ ஹவ் டு டெஃபினெட்லி பி தேங்க்ஃபுல் ஃபார் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹேட். இங்கே இந்த பிளேஸில் எனக்கு யாரும் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரியில் யாரும் தெரியாது, இந்த லாங்குவேஜ் கூட தெரியல. ஸோ when the situation is like that, ஒரு கம்ஃபர்டபுளான டீம் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபார் மை ஆன் ஸ்க்ரீன் ஒர்க் டு பி குட். ஸோ ஐம் வெரி ஹாப்பி வித் த டீம் தட் ஐவ் met. In the screen space is very important because in the film the character is very very important, not just a part of the love story. மொத்த script and story க்கு இந்த character very very important. ஆனாலும் எனக்கு ஒரு very 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 nice song இருக்கு. And Ashish sir, thank you so much, because this is my first song in Tamil and அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஆக்சுவலி எல்லா விஷுவல்ஸ், ட்ரெய்லர் விஷுவல்ஸ், சாங்ஸ்
pictures எல்லாமே நான் இப்போதான் பார்க்குறேன் because இப்போ வரைக்கும் I just shot for it and I went back to Hyderabad for work. Dubbing கூட இந்த ஃபிலிம்ல பண்ண முடியல but hopefully in the next one. And Jagdish sir, thank you so much for showing me well. This is my introduction, this is my debut film, so it is very important that I'm shown and seen well. Thank you so much. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன் that this is a very good team to work with. So producers and your team, all of you, thank you so much for making me feel so comfortable. It reflects in work, it reflects on screen because I'm very new to it, and for everybody. I'm sure everybody is thanking the production house a little extra. And Kumaran is an introvert to others, but when you work with him and if you're in close quarters, he's not that an introvert. Very comfortable to work with. Everything boils down to இங்க எல்லாரும் இங்க சென்னையில தான் இருப்பாங்க, லாங்குவேஜ் தெரியும், and they are friends with each other also. I'm the only one who came from outside, so அப்படி இருக்கும்போது he made me feel very comfortable, and even my director. And director sir, actually I didn't know that you had such an aggressive side in post production and in the studio, because as actors, like Dharmi said, we don't know that. He's very 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 sweet. ஒரு only problem I had was improvise பண்ணுவாங்க. Scene morning he'll change, long dialogues irukku, but every dialogue that he's written, he's even written the lyrics also, so you know how meaningful, how deep and how amazing he can talk and write and direct. So எனக்கு language மட்டும் அது கொஞ்சம் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, but actually it is very comfortable to work with him because he knows what he wants. If you know what you want, இந்த ஷார்ட்ல இவ்வளவுதான் இருக்கு, இது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணு, இது மட்டும் சொல்லு அப்படி சொன்னா I will really concentrate on what is important for what is on screen. To perform the entire script, an entire scene in one go is not what is important. To perform what is required for that scene and for that shot is important. And I'm very happy that you could give me that clarity, sir, and only with that comfort I could perform. Just performing the entire scene doesn't make sense is what I learned from you, and also some Tamil. Thank you so much for everybody. இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் தமிழ்ல. நெக்ஸ்ட் டைம் நானே டப் பண்ணுறேன். திஸ் டைம் இட் வாஸ் நாட் பாசிபிள். அண்ட் என்னோட டீமுக்கு அண்ட் ஸ்பெஷலி டு மீ உங்களோட சப்போர்ட் வேணும் அண்ட் பிளெஸிங்ஸ் வேணும். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு நன்றி. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, அதுக்கே ஸ்பெஷல் தேங்க்ஸ். இங்கே உட்காந்து இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் வந்த ஒரு சின்ன டைலாக் மாதிரி சினிமா என் லட்சியம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். உண்மையாகவே அது எனக்கு ஒரு பெரிய லட்சியம், ஒரு 16-17 வருஷம் லட்சியம். ஸோ எப்படியாவது சினிமாவில் ஹீரோ ஆகிடணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவு. அதனால் அதை இங்கே உட்காந்து அந்த மொமெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது, அதை பார்க்கும்போது ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. ஸோ மறுபடியும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு மனமார்ந்த நன்றி. அண்ட் அந்த கனவை நினைவாக்குனது வீனஸ் என்டர்டைன்மெண்ட், கணேஷ் சார். எனக்கு சினிமாவில் யாருமே எங்கள் ஃபேமிலி சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. அப்பா டிகேடில் வேலை பார்த்தவர். ஆனால் அவர் என்ன சினிமாவில் போய் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு அந்த ஆசை இருந்துச்சு, எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. ஸோ இப்போ அவர் கனவை நான் நினைவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்கும்போது எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எதுவுமே தெரியல. எங்கேயோ வந்தேன். கடைசியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒரு சீரியலில் வந்து அட்லீஸ்ட் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அப்பயும் உங்களுடைய ஆதரவு இருந்தது. அதே மாதிரி இந்த படம் இன்னைக்கு வந்து தொடங்கியிருக்கோம், நல்லபடியாக கால் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் என்னுடைய சினிமா வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம். குமார சம்பவம் வந்து என்னோடய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு சம்பவம், முக்கியமான ஒரு சம்பவம். ஸோ ரொம்ப இமோஷ்னல் அண்ட் ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த இடத்துல இருக்க. ஸோ கணேஷ் சார் முதல்ல ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா என்னுடைய இது எப்படி சொல்கிறது, என்னுடைய ஒவ்வொரு
ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் போகும்போதும் நான் வந்து பாண்டியன் ஸ்டோர் ஷூட் போகும்போதும் எனக்கு தெரியும் நான் வந்து சினிமாவுக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு ஆசையோட மட்டும்தான் நான் அங்கே போவேன். எனக்கு எந்த சினிமா பேக்ரவுண்ட் இல்லைன்னாலும் என் ஃபேமிலியில் ஒருத்தராக இருந்து எனக்கு ஒரு அண்ணன் இருந்தால் என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி எனக்காக பல கதைகள் கேட்டு கடைசியாக இப்போ குமார சம்பவமை நடத்தியிருக்காரு. அதுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் அதுக்கு கூட இருந்த சீனு சார், ரவி சார், எல்லா கதையிலையும் அவங்களும் உட்காந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்னை ஹீரோ ஆக்கியிருக்காங்க. நான் மட்டுமே இது பண்ணலை. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் பாலாஜி அண்ணா கூட வந்து நான் யூடியூப் காலத்துலேருந்தே ஒன்றும் இல்லை, எதுவுமே இன்றைக்கி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு போய் அவர் டைரக்ட் பண்ணுவார், நான் நடிப்பேன். அது பெருசாக வெளியே கூட வராது சம்டைம்ஸ். அவர் பேஷனேட்டாக அதை பண்ணிகிட்ருப்போம். இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஒரு ஃபன் ஃபில்டு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். எல்லா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். முகம் சுளிக்காமல் எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி தான் அண்ணாவும் டிசைன் பண்ணியிருக்காரு. நாங்கள் எல்லோரும் அதில் கிளியராக இருந்தோம். ரொம்ப திருப்திகரமாக அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் அதை பார்த்து உங்களுடைய சப்போர்ட், ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட்டும் எனக்கு இதில் ரொம்ப முக்கியம். அண்ட் அடுத்ததாக என் கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் குமரவேல் சார் அண்ட் ஜிஎன் குமார் சார், பாலசரவணன், எல்லாருமே, சிவா அரவிந்த் பிரதர், எல்லாருமே வந்து ரொம்ப தேர்ந்த நடிகர்கள். சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ். அவங்க எல்லார் மத்தியிலும் நான் நடிக்கிறதுக்கு முதல்ல பெருமைப்படுறேன். அந்த இடத்துல என்னை கொண்டு வந்து பிளேஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பட் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப அவங்க வீட்டு பையனாக தான் என்னை பார்த்து அதுதான் சொன்னேன், இது இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்னை ஹீரோ ஆக்கியிருக்காங்க அப்படின்றதான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இவங்க எல்லாரு கூடயும் நடித்தது எனக்கு மிகப்பெரிய பெருமை. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட்டு எங்கள் கேமராமேன் ஜெகதீஷ். என்னோட லுக்கில் ரொம்ப, நான் கூட சில நேரம் அந்த சீனில் ரொம்ப எதாவது ஒழுங்காக நடிக்கணும் அப்படின்றதுல இருப்பேன். என்னோட லுக்கில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார். என்னை ஒழுங்காக காட்டிடணும் அப்படின்னு. ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குன்னா அதுக்கு காரணம் ஜெகதீஷ் பிரதர் தான். தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ. ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார். அண்ட் அச்சு பிரதர் மியூசிக், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த சாங்கை ஃபஸ்ட்டு பாலாஜி நான் கேட்டுட்டு எனக்கு தான் அனுப்புனார். அப்பையிலேருந்து கேட்க ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் நான் அந்த பாட்டு, அந்த விடியாத இரவு கேட்டுட்ருக்கேன். ரொம்ப நாங்களே சொல்லக்கூடாது, பட் அவ்வளோ நல்ல ஒரு சாங் அச்சு பிரதர். இமோஷ்னலாக அது ரொம்ப டச் ஆகுது அந்த பாட்டு. அண்ட் லிரிக்ஸ் அஃப்கோர்ஸ் பாலாஜி நான் எழுதியிருக்காரு. எல்லாரும் அதுதான் சொன்னாங்க. அது ரொம்ப அந்த பாட்டு என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கனெக்டிங்கான ஒரு பாட்டாக அது இருக்கும். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும். ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாம். உங்களுடைய சப்போர்ட் அகெயின் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் நான் பண்ணும்போது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட் மேலும் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.